நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு எதிராக சவால் விட்ட நாடுக்கு சரியான பாடத்தை புகட்டியிருக்காங்க இந்தியா. ஒரு மிகப்பெரிய அடி ஒன்றை கொடுத்துருக்காங்க. அப்படியே நிலை குலைந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது நண்பர்களே. இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போறோம். அங்கேயே வந்து தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தோல்வி அடைஞ்சதுனால உலக அளவில் எழுதப்பட்ட எந்த ஒரு சர்வதேச விதிகளும் பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. மேலும் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதுனால தெற்காசியாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் 200 கோடி பேருடைய அமைதியை இது பாதிக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து வாய்க்கு வந்ததை சொல்லி புலம்பிட்டு வருது. இதுக்கு இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது ஊரா போய் பாகிஸ்தான் வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலை குலைந்து போயிருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிந்து நதி நீரில் வந்து கையை வச்சாங்கன்னா நாங்கள் கையை வெட்டுவோம் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க பேசியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரா போய் புலம்ப ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். இதுக்கும் இந்தியா வந்து கடுமையான பாடத்தை வந்து புகட்டியிருக்காங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்தியா ரெடியாகவே இருக்கு. ஆனால் அதை செய்யாத பாகிஸ்தான் அரசு சர்வதேச அரங்கில் சிந்து நதி நீர் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யவே தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது. இப்பேற்பட்ட சூழலில் தான் இது தொடர்பாக ஒரு சர்வதேச மாநாட்டை வந்து நடத்தியிருக்கு. விவசாயம் மற்றும் மின்சார தேவைகளுக்காக சிந்து நதி நீரையே முற்றிலும் நம்பி இருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுடைய இந்த முடிவுனால நதிகளில் இருக்கும் நீரின் அளவு குறித்த முறையான தகவல் கிடைக்காம தவிச்சிட்டு வருது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நதிநீரை பகிர்ந்து கொள்ள போடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாகும். உலக வங்கியுடைய மத்தியஸ்துடன் உருவான இந்த ஒப்பந்தம் கடந்த 1960 செப்டம்பர் 19 அன்னைக்கு கராச்சியில கையெழுத்தாச்சு. இந்தியாவுடைய அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தானுடைய அதிபர் அயூப் கான் ஆகியோர் இதில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை போர்க்காலத்தில் கூட இந்தியா நிறுத்தவில்லை. ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தின உடனேயே இந்த ஒப்பந்தத்தை இந்தியா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்கு. இப்போது இந்தியா கிட்ட சிந்து நதி நீரை முழுமையாக தடுத்து நிறுத்த உள்கட்டமைப்பு இல்லை. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீரின் அளவை குறைக்கவும் இந்தியா நடவடிக்கை எடுத்துட்டு வருது. மேலும் மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் அனல் மின் திட்டங்கள் மற்றும் நீர் உள்கட்டமைப்பு பணிகளை இந்தியா வந்து வேகப்படுத்தியிருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நிலையான சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்புக்காக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிற தலைப்புல பாகிஸ்தான் வந்து ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்துச்சு. இந்த மாநாட்டில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நீர் மற்றும் சட்ட வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாட்டில் பேசிய பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக் தார் அவர்கள் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறும் நீர் பகிர்வுக்கான ஏற்பாடு மட்டுமல்ல, அது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை தொடர்பானது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல தண்ணீரை வந்து எப்போதும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. அது நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வளர்க்கும் பாலமாக மட்டும்தான் இருக்கணும். இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சு பாகிஸ்தானுக்குள்ள உரிமைகளை பறிக்க முயற்சி செய்கிறது ஒட்டுமொத்த தெற்காசியாவில் இருக்கும் சுமார் 200 கோடி மக்களுடைய அமைதியை பாதிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. பாகிஸ்தானுடைய எம்பி முசாதிக் மாலிக் அவர்கள் என்ன சொன்னார்னா, 2 நாடுகளுக்கும் இடையே 3 போர்கள் நடந்த போதிலும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படலை. ஆனால் இப்போது நிறுத்தியிருக்காங்க. இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின் உருவான எந்த ஒரு சர்வதேச விதிமுறைகளும் பாதுகாப்பாக இருக்காது. ஒரு சக்தி வாய்ந்த நாடு திடீரென ஒருதலைபட்சமாக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தால் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்கிறாரு. நாம ஏற்கனவே சொன்னது போல சிந்து நதி நீர் விவகாரத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக சர்வதேச அரங்கில் ஆதரவு திரட்டவே பாகிஸ்தான் முயற்சி செய்து. ஆனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கும் சூழல்ல எந்த ஒரு முக்கியமான சர்வதேச நாடும் இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்தியாவை வெட்டுவேன், இந்தியா மேலே போரை தொடுப்பேன், அணு ஆயுதத்தை போடுவேன் அப்படின்னு என்னதான் பாகிஸ்தான் மிரட்டினாலும் இந்தியா ஒரு துளி ஒரு இன்ச்சு கூட இறங்கி வரல. யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லலை. நாங்கள் சொன்னதை நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். இல்லை அப்படின்னா நீ யாருக்கிட்ட போய் எவ்வளோ பெரிய உதவியை கேட்டாலும் இல்லை எப்பேற்பட்ட நாடு வந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் துளியும் இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக இந்தியா வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் புலம்புறதுக்கு இந்தியாவுடைய இந்த முடிவு தான் காரணம். இந்தியாவுக்கு சவால் விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வராங்க. சரியான பாடத்தை புகட்டி பாகிஸ்தானுக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க. இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
இத்தனை நாட்களாக, அதாவது பல வருடங்களாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கூட இணைக்கணும் அப்படின்னு பல திட்டங்கள் பல பேர் பேசிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், இந்தியா கூட இணைய தயார், இந்தியாவுடைய ஆதரவை கேட்க நாங்கள் எப்போதும் தயார் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை வந்து புகட்டியிருக்காங்க. இதனால் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு, இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்தியா கூட சேரப்போகுது, அதனால் இந்தியா விரைவில் இது தொடர்பான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு மேலும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் ராவல்கோட் பகுதியில் பாகிஸ்தான் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக பல ஆயிரம் பேர் திரண்டாங்க. அங்கே ஒரே இடத்துல திரண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திட்டும் வர்றாங்க. அங்கே நடைபெற்று வரும் இந்த அமைதி போராட்டம் 22வது நாளை எட்டியிருக்கு. இது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீர் பகுதியை சுதந்திரம் அடைந்து சில நாடுகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கு. இத்தனை காலம் அங்கு மக்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. இதற்கிடையில தான் இப்போது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த போராட்டம் 22வது நாளை எட்டியிருக்கு. ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இனிமேலும் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கருதப்படக்கூடாது அப்படின்னு முழக்கமிட்டவங்க இந்தியாவுடைய ஆதரவை நாடுவது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க நேரிடும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மோசமான நிர்வாகம், பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, பாகிஸ்தான் அரசுடைய ஒடுக்குமுறை மற்றும் அலட்சியமாகவே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீண்ட காலமாகவே பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வருது. இதுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே போராட்டம் வெடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மக்கள் போராட்டம் குறித்த தகவல்கள் உலக நாடுகளுக்கு செல்வதை தடுக்க பாகிஸ்தான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. மேலும் மக்கள் கூடுவதை தடுக்கவும் ஜூன் 5ஆம் தேதி முதல் அங்கு இணைய சேவையை மொத்தமாக முடக்கி அடாவடி நடவடிக்கையில் பாகிஸ்தான் வந்து இறங்கியிருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த பலரும் வந்து இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்திட்டு வர்றாங்க. அதாவது சமூக ஆர்வலர்கள் உள்பட பலரும் வந்து இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு வர்றாங்க. போராட்டக்காரர்களை ஒடுக்கும் நோக்கத்தில் கடந்த 2 வாரங்களாக இந்த பகுதிக்கு செல்லும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய சப்ளையை பாகிஸ்தான் அரசு முற்றிலுமாக தடுத்து நிறுத்தியிருக்கு. இந்த தடையால கோபமடைந்த மக்கள் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஜூன் 9 முதல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே மற்றொரு தொடர் போராட்டமும் நடைபெற்று வருது. இது தொடர்பாக போராட்ட களத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி அல்ல, எங்களுக்கு பாகிஸ்தான் தேவைப்படுறதை விட பாகிஸ்தானுக்கு தான் எங்களுடைய பிராந்தியம் அதிகம் தேவைப்படுது, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தடை விதிச்சிருக்காங்க, இது உடனடியாக நீக்கிக் கொள்ள வேணும், இல்லை அப்படின்னா எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக இந்தியாவுடைய உதவியை நாட வேண்டியிருக்கும், அப்படி நாங்கள் இந்தியாவுடைய உதவியை நாடினால் அது அங்கே இருக்கும் அரசியலை மொத்தமாக மாற்றியமைக்கும், பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் அப்படிங்கிறத அவங்க நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த போராட்டம் தொடர்பான பல்வேறு வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. அதில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் தங்களுடைய பிராந்தியம் பாகிஸ்தானுடைய பகுதி அல்ல அப்படின்னும் வெளிப்படையாக கோஷமிடுறது தெளிவாக கேட்குது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் அதிகாரத்தை முற்றிலுமாக நிராகரித்திருக்கும் அந்த பகுதி மக்கள் தங்களால் ஒருபோதும் சர்வாதிகாரியை சகித்து கொள்ள முடியாது அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க. இந்த போராட்டம் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடன் மட்டும் நின்றுவிடாமல் சர்வதேச அளவிலையும் பரவுது. இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று செட்டிலான மக்களும் தங்கள் நாடுகளில் இருக்கும் தூதரகங்களுக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. இதே போல இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை வெளுத்து வாங்கிட்டு இருக்க ஆப்கானிஸ்தான் புரட்டி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் நீடிச்சிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் பொதுமக்களை குறிவச்சு தாக்கிட்டு வரும் ISISK அமைப்பினரை குறிவச்சு பாகிஸ்தான்ல இருக்கும் பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணங்கள்ல இருக்கும் தாலிபான்கள் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதனால போர் சூழல் உருவாகி இருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகியவை அண்டை நாடுகளாக இருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையே தற்போது அடிக்கடி மோதல் நடந்துட்டு வருது. கடந்த 28ஆம் தேதி பாகிஸ்தான் சார்பில் ஆப்கானிஸ்தான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 28 பொதுமக்கள் பலியானது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சதாக ஐநா சார்பில் தகவல் வெளியாச்சு. இதுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் கடும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அதன்படி தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் சரண் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கும் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்கூலை வந்து ISISK அமைப்பினர் பதுங்கும் இடமாக பயன்படுத்தினதுனால அட்டாக் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல் பலுச்சிஸ்தானில் சில இடங்கள்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஏராளமான ISISK அமைப்பை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களுடைய இராணுவத்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த இடங்கள் அனைத்தும் ISISK அமைப்பினர் பதுங்கும் இடமாகும். இவங்க ஆப்கானிஸ்தானுடைய அப்பாவி மக்களை கொன்றுவிட்டு பாகிஸ்தானில் பதுங்கி விடுறாங்க.
இதனால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது மிகவும் துல்லியமான தாக்குதலாகும். இந்த தாக்குதல் அதிகப்படியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடைய 4 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும், இல்லை அப்படின்னா உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு வார்னிங் செஞ்சிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கு. போர் சூழல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. தற்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் ISISK அமைப்பை ஆங்கிலத்தில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக தான் ISISK அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பினர் முதல்ல ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவு அமைப்பினருடன் சேர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சாங்க. 2015 இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. அவங்க இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் கீழ் இஸ்லாமிய நாடுகள் ஆளப்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பில் இருக்காங்க. குறிப்பாக ஷியாம் இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த அமைப்பு பல நாடுகளில் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லையும் இந்த அமைப்பினர் பயங்கரவாத தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் பல்வேறு வகையான தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க இந்த அமைப்பு. இதனால தான் ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் இந்த அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.